ஒரு ஸ்க்ரூவும். ஸோ இங்கே என்கிட்ட நிறைய காப்பர் வயர் இருக்குது, நான் வச்சுருக்கேன், டவாக்குள்ள நிறைய வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இது சுற்றுறதுக்காக இது பண்ணேன். சுற்றணும் ஃபுல்லாக நல்லா காயில் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை ரொம்ப ஷைனியாக இருக்குது, உங்களால் பார்த்தாலே தெரியாது, இது ரொம்ப ஷைனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து கரண்ட் உள்ளே பாஸ் ஆனதுதான் நம்மளுக்கு வந்து சாண்ட் பேப்பர் தேவைப்படும். சாண்ட் பேப்பரை வச்சு இதை தேய்க்கணும் நல்லா இதை நல்லா எல்லா சைடும் வச்சு தேய்க்கணும். ஒரு நம்ம லைக் சுண்டு வர அளவுக்கு நம்ம வச்சு மெஷர் பண்ணிட்டு இங்கே வரைக்கும் தேய்க்கணும். நல்லா நான் தேய்ச்சிட்டேன், இப்போ ஓரளவுக்கு தேய்ச்சிருக்கேன். நல்லா தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து கரண்ட் வந்து இதாகும் எல்லா சைடும். இப்போ உங்களுக்கு தெரியும் கலரே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம லைட்டாக விட்டுட்டு இப்படி நம்ம காயில் பண்ணணும். வச்சுட்டு இங்கே ஒரு மாதிரி ஓட்டை இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நடுவில் ஸோ அதில் உள்ளே வந்துட்டு நம்ம விட்டு எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம சும்மா கூட சுற்றலாம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் சுற்றணும். இந்த எண்டு வரைக்கும் நம்ம சுற்றிட்டு நல்லா கொஞ்சம் கேப் இருந்தால் பாருங்கள், ஃபுல்லாக சுற்றணும் தேவையில்லை. கொஞ்சம் கேப் வரைக்கும் இங்கே வரைக்கும் சுற்றிட்டாங்க போதும். ஆனால் இந்த நெயில்லாம் இதாகும். ஸோ இந்த காப்பர் வந்து கண்டக்ட் ஆகாது மேக்னெட்டிக்காக, ஸோ அதனால இதாகாது. ஸோ இங்கே பாதி வரைக்கும் இங்கே வரைக்கும் சுற்றிட்டு நம்ம வந்து திருப்பி இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வயர் மட்டும் இங்கே விட்டால் இது வந்து மைனஸில் இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது ப்ளஸ் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபுல்லாக இப்போ சுற்றிட்டேன். ஸோ இந்த லாஸ்ட் எண்டிங்கும் நான் வந்து சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்ததில் நல்லா தேய்ச்சனால இந்த மாதிரி இருக்குது. இங்கே மட்டும் காப்பர் நல்லா தெரியுது, இங்கே வந்து நல்லா ஷைனியாக அந்த கோட்டிங் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எலிமினேட்டர் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 9 volt பேட்ரி கூட யூஸ் பண்ணலாம், இந்த 9 volt பேட்ரி கூட. ஆனால் இது வந்து பத்தாது, பவர் அவ்வளோவா கரெக்டாக சப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நான் எலிமினேட்டர் வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து 9 volts வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து ப்ளஸ், இது என்ன ப்ளஸ் கொடுக்கணும்லாம் கிடையாது, என்ன வேணாலும் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு நெயில் நான் வச்சுருக்கேன் இதுக்காக. ஸோ இது ஆன் பண்ணிட்டேன், இது ஆனில் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ கீழே வந்துடுச்சு. இது பாருங்க, இது லிஃப்டால் நான் இதை ஆஃப் தான் வச்சுருக்கேன். நல்லா லைட் இல்லை, ஆஃப் தான் இருக்குது. அதுவே நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் நல்லா எலக்ட்ரோ மேக்னெட்னால இதாகுது. ஸோ இது ஏன் நாம் வந்து சுற்றி வச்சுருக்கோம்னு பார்க்குறதுக்கு நம்ம ரீசன் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம கோயிலெலாம் பார்க்கும்போது ஏன் வந்து நம்ம வந்து லைனாக இருக்கிறது, ஒரே லைன் இருக்கிறது பதிலாக நம்மளுக்கு கர்வ் பண்ணி லைக் இப்படி ஜிக்ஸாக்காக இருக்கும்ல, இதோட ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும்ல. ஸோ அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு ரீசன் இருக்குது தான். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஒரே அளவு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலும் நிறையா பேர் வந்து ஒரே இடத்துல நிற்க வைக்கலாம், கொஞ்சோண்டு ஸ்பேஸ்லேயே. ஸோ நிறைய பேர் நிற்க வைக்கிற மாதிரி இங்கே வந்து நாம் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ எப்போவுமே சர்க்கியூட்னாலே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஸோ சர்க்கியூட்குள்ளே இருக்கும், கரண்ட்குள்ளே இருக்கும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்கப்ப தான் மேக்னெட் மாதிரி இருக்கும். ஒரு எலக்ட்ரானே வந்து மேக்னெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம இங்கே இருக்கும் போது இதாகும். ஆனால் ஏன் இந்த காப்பரில் நம்ம இப்படி வச்சா ஒர்க் ஆகாது, நீங்கள் பார்க்குறதுக்கு நான் காட்டுறேன் ஒரு விஷயம். காப்பரில் வச்சா ஒர்க் ஆகாது, ஏன்னா காப்பர் வந்து கண்டக்ட் ஆகாது. கண்டக்டில் ஃபெரோ மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட் அதாவது இந்த காப்பருக்கு தூக்கலை. அதுவே நான் இதை எடுத்து ஆனால் இதுவே ஸோ காப்பர் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட்.